ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்னம் என்ற புள்ளி அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ ஆயில்யம், கேட்டை, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் புதன் பகவானின் நட்சத்திரங்கள். இதுவும் கடகம், விருட்சிகம், மீனங்கிற ராசிகளுக்குள்ளே வரக்கூடியது. இதில் ஆயில்யம் அப்படிங்கிற இது தமிழ் பற்றாளர்கள், அதாவது ஒரு கர்ம நட்சத்திரம், அது ஒரு டைரெக்ஷனில் ஒரு பார்வை. இந்த பொதுவாகவே தாய்வழி கர்மா அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்களில் பயணிக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவம். இதில் லக்ன புள்ளி நிற்கிறது அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடுமையான பிதிர் சாபங்களை ஆயில்யம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. இன்னொன்று, அதில் எத்தனையோ கர்மா விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னாலும், இந்த பிறப்பின் விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, தாய்மொழி பற்றாளர்களாக இருப்பார்கள் இவர்கள். அரசியல் மேடை பேச்சாளர்கள், மொழி பற்றாளர்கள், இவங்களையெல்லாம் இந்த லக்ன புள்ளி உருவாக்குது. அரசு ஊழியர்களில் கூட நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், மொழி அரசியல் செய்கிற அரசியலாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அதே போல் தமிழ் ஆசிரியர்கள் அந்த மாதிரியான இருக்கிறவங்க, மொழி ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இந்த மாதிரியான மொழிகளை கற்பிக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர்கள், இந்த மாதிரியானவங்களை இதில் உருவாக்குது. அந்த மாதிரியான புள்ளிகளில் லக்னம் நிற்கும்போது இந்த மாதிரியான தொழில்களுக்கு அவங்க போகிறாங்க. அது போக ஜோதிடம் சார்ந்தவர்களும் இந்த லக்ன புள்ளியில் உருவாகிறாங்க. ஜோதிடம் சார்ந்த கணிதங்கள் பண்ணுறவங்க, மனோவியல் சார்ந்த கணிதங்கள் பண்ணுறவங்க, இவங்களும் இந்த புள்ளிகள் உருவாகிறாங்க. அதே மாதிரி ராகு கேதுவின் ஆற்றல் உள்ள குறி சொல்கிறவங்க கூட இதுக்குள்ளே இருந்து உருவாகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான நிலை. இதில் 3லேயுமே வரும்னா கூட அதிகபட்சமாக இந்த ஆயில்யத்தில் ஒரு விதமாக ஒரு சூட்சமமான விஷயங்களெல்லாம் பேசக்கூடியவங்களாம் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது. இது குறி சொல்கிறவங்கன்னா பெண் தெய்வங்கள் மீது இவங்க பெரிய பற்றாளர்களாக இருப்பாங்க. இந்த லக்ன புள்ளி அமைகிறவங்க பெரிய, அல்லது ராசியில் நட்சத்திரத்தில் சந்திரன் போய் நிற்கிறது, இந்த லக்னாதிபதி போய் புதனோட கேட்டையிலையோ அல்லது ரேவதியிலோ நின்னாலும் அந்த மாதிரி ஆனவங்களும் குறி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியானது இதில் சிலர் பழைய மெத்தடில் நெல் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குறி சொல்கிறவங்களும், பழைய மெத்தடில் சொல்கிறவங்க, இந்த கணிதங்களே எதுவும் பண்ணாமல் நெல் குறி பார்த்து சொல்கிறவங்க அப்படிங்கிறவங்க கூட இதில் வருவாங்க. அதே மாதிரி விவசாயிகள், நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், வாங்கி விற்கிற வியாபாரிகள், நெல் வாங்கி விற்கிற வியாபாரிகள், அரிசி சம்பந்தமான ஆலை அதிபர்கள், அரிசி சம்பந்தமான ஆலைகளில் இருக்கிறவங்க, அதை உற்பத்தி பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, வியாபாரிகள், நெல், அரிசி இதுகளெல்லாம் வாங்கி விற்கிற அவங்க போக அரிசி மட்டுமே விற்கக்கூடிய வணிகமாக வச்சிட்ருக்கிற அரிசி மண்டி வச்சிட்ருக்கிறவங்க, அந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இடத்துல உருவாகிறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா, இதை தாண்டி என்ஜினியர்ஸ் மாதிரியானவங்களும் இங்கேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான இன்ஜினியரிங்ஸ், என்னென்னா அந்த ரசாயனம் சார்ந்த கல்வியாளர்கள், அவங்க கூட இந்த மாதிரியான லக்ன புள்ளிகளில் இருக்கும்போது ரசாயனம் சார்ந்த கல்வி படிப்புகளில் இருப்பாங்க, ஆர்வம் காட்டுவாங்க, அது சார்ந்த விஷயங்கள் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பால், இந்த மாதிரியான தொழில்களில் வியாபார ரீதியாக போகிறவங்க, அல்லது பால் பண்ணைகள், இந்த மாதிரியான இது வச்சு நடத்திட்டுருக்கிறவங்க, இவங்களோட இதிலிருந்து வர்றாங்க. வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான தொழில்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டுறவங்க. ஆனால் பொதுவான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா, தாய்வழி சொந்தங்கள் கர்மாவை சுமந்திருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அது காட்டு. பிதுர் அப்படிங்கிற விஷயத்தில் பெரியவங்களோட அந்த
நட்சத்திரங்கள் வந்து என்ன புள்ளிகள் எங்கே இருந்தாலும் சரி 4 பாதங்கள், இந்த 4 பாதங்கள் எங்கே இருந்தாலும் அதிகமாக காட்டும். அதில் கடைசி பாதம் வந்து மிகப்பெரிய கடுமையான கர்மா, பிதிர்கர்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டும். அந்த இதில் இருக்கிறவங்க கண்டாந்திர நட்சத்திரங்களில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் 3மே சொல்லலாம். இந்த கேட்டையின் 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம், இதில் வரக்கூடிய 4ஆம் பாதம், இது 4மே வந்து பாவக்கிரகங்கள் கிராஸ் ஆகும்போது இந்த நக்ன புள்ளிகளில் இருக்கிறவங்க இந்த 4வது பாதத்தில் பாவகிரகங்களான ராகு, கேது அல்லது சனீஸ்வர பகவான், இந்த கிரகங்கள் போக பாவகிரகங்கள் எது கிராஸ் ஆகும்போதுமே இந்த இடத்த இந்த புள்ளியை கிராஸ் ஆகும்போது ஒரு விதமான தவிப்பை அனுபவிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா மரணத்துக்கு இணையான கண்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் செலவுகள், அந்த மாதிரியான மனத்தவிப்புகள், பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எல்லாமே 100% அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பெரிய பிரச்சனைகள் சந்திக்காமல் அளவாக சந்திக்கிறவங்களும் இருக்காங்க. அல்லது அவ்வளோ மன அழுத்தங்களை சந்தித்து மரணத்துக்கு இணையான கண்டங்களை சந்தித்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள கூட அல்லது வந்து வேறு பிரச்சனைகள் உருவாகிறது, தாய்வழி சொந்தங்கள் பாதிக்கப்படுவது, தாய்மாமன் மாதிரியான இருக்கிறவங்க பாதிக்கப்படுவது, சகோதர வகைகளில் பாதிப்பு உள்ளாக்குவது. ஏன்னா இங்கே செவ்வாய் நீச்சமாகும் இந்த புள்ளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அப்படி உருவாகும்போது ஒன்று. இன்னொன்று என்ன, இந்த லக்ன புள்ளி நிற்கும்போது இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு புதன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த லக்ன புள்ளி கொடுத்த போது புதனும் இந்த சந்திரன் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்போது கவர்மெண்ட் ஜாபுகளுக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது அது சாதகமான நிலைமைகள் இருக்கோ, பெரிய வெற்றிகள் இருப்பாங்க. விவசாய நிலங்களில் நீர் வளம் உள்ள நிலங்களில் விவசாயம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான தொழில், விவசாய தொழிலையும் நீர் வளம் உள்ள ஏரியாவில் இருப்பாங்க. அல்லது இவங்க இருக்கிற ஏரியாவில் நீர் வளம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அமைஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்குள்ளே கேட்டை நட்சத்திரத்தில் கணித ஆசிரியர்கள், இதில் அங்கே மொழி ஆசிரியர்கள்லாம் இங்கே கணித ஆசிரியர்கள் வருவாங்க. அரசுகளே வேலையில் கணித ஆசிரியர்கள் இதில் வருவாங்க. கணிதம் சார்ந்தவங்க வருவாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் வருவாங்க. கட்டிட வேலை செய்கிற கொத்தனார்கள், மேஸ்திரிகளோட வேலை செய்யக்கூடிய, அடிமை வேலை செய்யக்கூடிய ஆட்கள், இவங்களையெல்லாம் கூட இதில் உருவாக்கும். அதே நேரத்தில் கணித முறை ஸ்கேல் வச்சு அளந்து செய்யக்கூடிய விஷயங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் விற்கிறவங்க, வாங்குறவங்க, அந்த இரும்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம், கட்டடத்துக்கு தேவையான பொருள், சிமெண்ட் சார்ந்த இது வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கூட இந்த லக்ன புள்ளியில் பெரிய அளவுக்கு வருவாங்க. ஒரு நிலவுலங்களில் வாங்கி விற்கிற இவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க. அதே நேரத்தில் அம்மன் பக்தர்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்களும், அதில் கோயில்களில் இருக்கிறவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க. அதில் ரேவதியை விட இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னிங்கன்னா, இதில் கொஞ்சம் அந்த ஆடு முகோடி இன்னும் கிராம தேவதைகளோட கோயில்களில் வேலை செய்கிறவங்களும் இதிலிருந்து வர்றாங்க. இந்த மாதிரியான ஆர்வம், இதில் எல்லாம் ஈடுபடுறதுக்கு ஆர்வம் இருக்கும். அல்லது வந்து பார்ட் டைம் வேறு வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபோ வேறு ஏதாச்சும் ஜாபுகளோ இல்லை விவசாயம் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான கோயில்கள் விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு அதை ஒரு பார்ட் டைமாகவே பார்த்துட்ருப்பாங்க. அதை ஒரு கௌரவமாகவே நினைப்பாங்க. அவங்களுக்கு அதில் தான் மன நிறைவு இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் வந்து இருக்குது. கேட்ட நட்சத்திரத்தில் இன்னமும் நிறைய சமாச்சாரங்கள், மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஃபேமிலி லைஃபுக்குள்ளே வந்து தாய் வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடையூறு இருக்கும், தந்தை வழியில் இருக்கக்கூடிய இடையூறுகள், தாய் வழியில் இருக்கக்கூடிய இடையூறுகளை இவங்க சந்திக்கும்போது மனைவிக்கும் தாய்க்கும் கொஞ்சம் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய பாக்கியங்களை சரியானபடி அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பாக்கியாதிபதியே நீச்சமாகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிலது இருக்கும். இந்த செவ்வாயோட நிலையை பொறுத்து பூமியில் இருக்கக்கூடிய விளைச்சல் இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க படித்த படிப்புக்கு, கல்விக்கும், பார்க்குற வேலைக்கும் சில நேரங்களில் வந்து ஒரு சிலருக்கு எங்கேயாவது ஒரு 10% பேர்த்துக்கு எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது, எனக்கு ஃபினிஷிங்கே வரல, அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. மீதி இருக்கிற 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் கூட ஓரளவுக்கு நல்ல நிலைமை வந்துடுது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான இதாக இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து புதன் நீச்சமாகிறதுனால. அதே மாதிரி உடல் நலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர்வு, ஃபேமிலி லைஃப்குள்ளே வரும்போது வரக்கூடிய ஒரு சோர்வு 2 சேர்ந்து இது ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
செவ்வாயின் நிலை நல்லா நிலையில் இருந்தால் அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் 11ஆம் அதிபதியாக புதன் நின்று வலுவான நிலைமையில் நின்னால் அது வந்து இன்னும் கல்வியாளர்களை, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களை, அதே மாதிரி விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியாளர்களை, காவல்துறை இதில் மாதிரியான விஷயங்களில் கண்டுபிடிப்பாளர்களை இதையெல்லாம் உருவாக்குறதாகவும் இந்த விஷயம் மாறிடுது. இப்போ விருச்சகம் வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் அப்படின்னா மீன லக்னம் வந்துடும். மீன லக்னத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நம்ம அப்போ சொன்ன அந்த குறி சொல்கிறவங்களில் பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கடவுள் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் வந்து குறி சொல்லக்கூடிய பெண்களும் இதில் ரொம்ப தொழிலே தான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய பெண் சாமியார்கள், இவங்கள மாதிரி இருக்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, மாந்திரீக விஷயங்கள் படிக்கிறவங்க, அல்லது சாஸ்திரம் சார்ந்த விஷயங்களில் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தந்துட்டுருக்கிறவங்க, அது மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருப்பவர்கள். இதில் வந்து கேட்டையிலையும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க. ஆனாலும் கேட்டையில் ஒரு விதமான மர்மத்தங்க ஏதாவது சந்திரன் இருக்கலாம், அது சார்ந்த கிரகம் புதனோ, அது மாதிரியான ஏதாவது ஒரு தொடர்பில் இதோட இது இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான இதில் இருக்கிறாங்க. அல்லது வந்து குரு போய் அங்கே நிற்கும்போது கூட இந்த மாதிரியான குருவோ சந்திரனோ சேர்க்கையோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா குடும்ப வாழ்க்கை. அது இது போக இன்னொரு பலவீனத்தையும் நம்ம இதில் பார்க்குறோம். என்ன அப்படி பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேவதி இல்லை சந்திரனோ அல்லது குரு வந்து அந்த 2 ராசிகளில் புதனோட நட்சத்திரங்கள்லையோ நிற்கும்போதோ வேறு ஏதாவது மாற்றங்கள்னாலேயோ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை உள்ள குடும்ப வாழ்க்கை. புதனே 2 குணாதிசயம் உள்ளவர். இது போக இந்த மாதிரியான ஈடுபாடில் விரக்தி இதுக்குள்ளுக்கு வந்துட்டு சாமியார் இது மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவதற்கு, பெண் தெய்வங்களை நாடி போவதற்கு, குறிகள் சொல்லுவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவதற்கு பின்னணி காரணமாக என்ன அப்படின்னிங்கன்னா, முதல் குடும்ப வாழ்க்கையில் 2 திருமணம் 3 திருமணங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரியான மாங்கல்யம் வந்து ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சில விஷயங்கள் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட இதில் இருக்காது. அதே மாதிரி இவங்களுடைய 7ஆம் அதிபதி குடும்ப வாழ்க்கையில் 7ஆம் அதிபதியாக புதன் வர்றது இங்கே நீச்சமாகிறதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பெரிய சிறப்பானதாக, அதாவது எங்கேயோது நான் சொல்கிறது ஒரு 10-20% பேர்த்துக்கு சிறப்பாக இருக்கலாம். 10% நான் பார்த்த வரைக்கும் ஒரு 80% பேருக்கு இரட்டை வாழ்க்கை, இரட்டை திருமணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட இந்த லக்ன புள்ளி கொடுக்கறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு அப்படிங்கிற விஷயம், இவங்களோட வாக்குஸ்தானம் செல்வாக்கு யூஸ்வலாக கோபம் வர்ற மாதிரி சின்னதாக இருந்தால் கூட பயங்கரமாக கவர்ச்சிகரமாக நல்ல திறமையோட தெளிவோடு இருக்கும். குழந்தைகள்லேருந்து 60 வயசு 70 வயசுக்காரங்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட பேச முடியும், 40 வயசுக்காரங்கிட்ட அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும். மாறிட்டே இருக்கக்கூடிய குணாதிசயம் கொண்ட ஒரு அபூர்வமான ஒரு மாயத்தன்மையோடு இவங்களுடைய பேச்சாற்றல் இதுகள்லாம் இருக்கும். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா கணிதத்திறனில் சும்மா அப்படி வானசாஸ்திரம் முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சவங்கள போலவே, அது எப்படி சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் இதில் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சவங்களும் போலவே இது பண்ணுவாங்க. ஆண்கள்லேயும் இதில் மாதிரியான விஷயங்களில் புதனுடைய தன்மைகள் இதுதான் அப்படின்னு இல்லாமல் இது பண்ணுறவங்க இருக்காங்க. கல்யாண புரோக்கர்ஸு இதில் 3லேயுமே வருவாங்க. இது என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு காமனாக சொல்லணும்னா இந்த 3 தனித்தனியாக சொல்லணும் அப்படி சொல்லியிருக்கனாலும் காமனாக ஒரு விஷயம் என்னென்னா கல்யாண புரோக்கர்கள், இதை பேசி முடிக்கிறவங்க, அவங்களுடைய மனமாற்றத்துக்கு தேவையான விஷயங்களை பேசுகிறவங்க, சைக்காலஜி இது சார்ந்த சைக்காரிஸ்ட்டுக, இவங்க எல்லாம் கூட இந்த துறைகளில் ஈடுபட்டுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட இதில் வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் இந்த இதில் ஒரு சிலர் வந்து ஒரு மருத்துவ துறையில் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸாக வர்றவங்களை கூட இந்த மாதிரியான இதுகளில் பார்க்கலாம். அதுலேயும் வந்து சந்திரனுடைய ஆளுமை பொறுத்தும் செவ்வாயோட ஆளுமை பொறுத்தும் குருவுடைய அந்த ஜாதகத்தில் குருவுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இவங்களுடைய மிகப்பெரிய ஆளுமையாக அந்தந்த இடத்துல ஆளுமைகள் இருக்காங்க. ஆண்களில் நிறைய இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க சன்னியாசிகள் எல்லாம் கொஞ்சம் தூய்மையான நிலைமைகளை சாஸ்திரங்கள் கடைப்பிடிக்கிறவங்க, பெரியவங்க சொல்லிட்டு போன வேத ஆகம விதிகளை கடைப்பிடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய யாகங்கள் நடத்தக்கூடியவங்கள்லாம் லக்ன புள்ளிகள் இருக்காங்க. வேத விற்பனர்கள்லாம் சொல்லப்போட யக்ஞங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஹோமங்கள் நடத்துகிறவங்க, இது மாதிரி ஆனவங்க கூட அது சார்ந்த கல்வி பயிலக்கூடியவங்க,
வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் கூட இந்த லக்ன புள்ளியில் வர்றாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து ரேவதியில் இருக்கிறவங்களில் இந்த இதுலையும் ஆயில்யத்தில் இருக்கிறவங்களும் இந்த வேதத்தில் திறமை கொண்டவங்களாகவும் இருக்காங்க. பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஏதாவது இந்த விஷயத்தை நிறைய பேசலாம். அது புதன் என்ன சொல்கிறது, அவ்வளோ விஷயங்களை கொண்டது. இந்த லக்னாதிபதிகளோடைய சிறப்பும் இந்த 3 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுலேயும் இந்த கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. மீனத்தை விட கூட இந்த 2மே ரொம்ப கனெக்ஷனாக இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தான் புதன் வந்து இந்த லக்னங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்த்திங்கன்னா, மறைமுக சப்போர்ட், இந்த மாதிரி நான் சொன்னது விஷயங்களில் மறைமுக சப்போர்ட்டையெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் எல்லாமே மோட்ச ராசிகள். இவங்களுடைய தெளிவான பார்வையில் வாழ்வையில் கொண்டு போனால் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்திலே முழுமையாக அனுபவித்து மோட்சத்துக்கான விஷயங்களுக்கு கூட இதில் போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி கஷ்டங்கள் நிறைய கடந்து வந்திருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் போராட்டங்கள் வாழ்வியலில் இருக்கும். அதையெல்லாம் வந்து ஆண் பெண்கிற வித்தியாசத்தை தாண்டி அனுபவிச்சிருவாங்க. அதில் வந்து பெரும்பகுதி இந்த இதுகள் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம், குடும்ப வாழ்க்கைங்கிற சிறப்பு பெரிய அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த போராடுற தன்மையும் கவர்ச்சியும் இதுகளையும் அப்படியே அள்ளி வீசும். சமூகத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை கொஞ்சம் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே தாக்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்திடுறாங்க இந்த லக்ன புள்ளியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது. இவங்கள ஒரு சில நேரங்கள் நம்ம வெளி சைடு சமூகத்திலிருந்து வர்றவங்க கொஞ்சம் விமர்சனம் பண்ணாலும் அவங்ககிட்டே போய் உதவின்னு கேட்டு நிற்கக்கூடிய நிலைமை கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களால் வந்துடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்ப்பா. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிறப்பான விஷயம். ஓகே, அதுதான் இவங்களுடைய வாழ்வியலின் பெரிய அந்த லக்ன புள்ளி நிற்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம்னாலும் இது வரைக்கும் பேசுனது போதுமானது. பத்தாவதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா, சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நாம் அடுத்தது லக்ன புள்ளி தாண்டி இருக்கிற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி பதில் சொல்கிறேன், தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு எது தேவைங்கிறதையும் கமெண்ட்டில் போடலாம். நன்றி, வணக்கம். சிறப்பாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களோட ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.